Dear students, good morning to all. Determinants பார்த்துருக்கோம் ஒன் பை ஒன். இப்போ நீ கண்டினியூ பண்ணலாம். கிராமர்லே ரொம்ப மோஸ்ட் கன்ஃபியூசிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் டிட்டர்மினர்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராமருக்கு, நம்ம எழுதுறதுக்கோ பேசுறதுக்கோ. ரைட், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புக் நம்பர் 5 பேஜ் நம்பர் 97 எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நம்மகிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்களுக்கு ஒர்க் புக் கொடுக்குறோம், ஒர்க் ஷீட் அனுப்புகிறோம். அதை ஃபில் பண்ணி ஈவினிங்கில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சென்டென்ஸ் படித்து காட்டுவாங்க. அதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறோம். நீங்கள் யாரும் ஃபீஸ் கட்டி படிக்கணும் எந்த கட்டாயம் கிடையாது. வீடியோ பார்த்தாலே புரிய ஈஸியாக. அப்புறம் உங்களுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ கைடு இருக்குது, ஒர்க் புக்கெல்லாம் இருக்குது, அதில் ஆன்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈவினிங் 4 PM to 9 PM. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே சொல்லிருக்கு, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஸ்டே தர்ஸ்டே சாட்டர்டே சொல்லிருக்கு. கிளாஸ் மாதிரி வராதிங்க, ஆப்சென்ட் ஆகாதீங்க. சரி, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈச் எவரி பார்க்க போகிறோம். போர்டில் எழுதும் போதும் ஃபிங்கர் காட்டும் போதும் கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. அப்புறம் ஒன்றும் புரியாது, ஆன்சர்லாம் எழுதி முடிச்சா ஓகே, சார் எதுக்கு சொல்கிறாரே தெரியாது. ஸோ ஈச் பார்க்க போகிறோம், எவரி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்குமே பக்கத்தில் சிங்குலர் தான் வரும். ஈச் பக்கத்துலேயும் எவரி பக்கத்துலேயும் சிங்குலர் தான் வரும். ஈச்ன்றது ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்கிறது. எவரின்றது கிட்டத்தட்ட ஆள்னு அர்த்தம். ஆள்னு அர்த்தம் எல்லோரும், எல்லாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்குல்லையே ஆளுக்கு. எவரிக்கு அந்த அர்த்தம் உண்டு சில இடங்கள்ல, ஈச்சுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. நிறைய சென்டென்சஸ்ல நாட் அலோன் இன் தீஸ் சென்டென்சஸ், சாரிங்க படிச்சுட்டாங்க, நாட் அலோன் இன் தீஸ் சென்டென்சஸ், இந்த சென்டென்ஸ்ல மட்டுமே இல்லை, நிறைய இடங்கள்ல ஈச் இடத்துல எவரி போடலாம், எவரி இடத்துல ஈச் போடலாம். இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். ஈச்சும் எவரியும் அன்கவுண்டபிளுக்கு வராது, கவுண்டபிள் ப்ளூரலுக்கு வராது. இந்த டேபிள் கவனிங்க. கிட்டத்தட்ட ஆர்டிகல்ஸும் டிட்டர்மினன்ஸும் ஒன்று தான். ஆர்டிகல்ஸில் இந்த அஃபர்மேட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க சென்டென்ஸில், அந்த டைப்புக்கு தனியாக எந்த வித்தியாசமும் கிடையாது. வேற ஃபார் டிட்டர்மினன்ஸ் தேர் இஸ் டிஃபரன்ஸ் ஃபார் தட் இன் யூசேஜ். ஸோ அதை கவனிங்க. அன்கவுண்டபிளுக்கு வராது, கவுண்டபிள் ப்ளூரலுக்கு வராது, கவுண்டபிள் சிங்குலருக்கு மட்டும்தான் வரும். நிறைய இடத்துல நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் கொஸ்டின்க்கும் ஈச்சோ இவையோ யூஸ் பண்ணி கேட்கறது இல்லை. ஆனால் கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, கேட்கறதுன்னா கேட்கலாம், நம்ம கேட்கறது இல்லை. சென்டென்ஸ் 1 by 1 பார்க்கலாம். டேக் பேஜ் நம்பர் 97. பேஜ் நம்பர் 97 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புக் 5. இன் எ கிரிக்கெட் மேட்ச் டேஷ் டீம் பிளேஸ் வித் 11 players. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒவ்வொரு டீமும் 11 பிளேயர்ஸ் வச்சு விளையாடுறாங்க. அப்போ எவரி டீம் போடலாம் அல்லது ஈச் டீம் போடலாம். ஈச் அல்லது எவரி ரெண்டுல எது வேணா போடலாம். For the parent teacher meeting, invitations will be sent to invitation. எல்லா பேரண்ட்டும் இன்விடேஷன் போவாங்க. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா வந்திருக்க பேரண்ட்ஸில் செலக்டிவாக ஒவ்வொரு பேரண்ட்டையும் கூப்பிட்டு 5 நிமிஷம் பேச சொல்லுவாங்க. அப்போ எவ்ரி பேரண்ட், இன்விடேஷன்ஸ் will be sent to every parent and each parent, ஒவ்வொரு பேரண்ட்டையும் தனித்தனியாக கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. இன்விடேஷன் எல்லா பேரண்ட்டுக்கும் அனுப்புவாங்க. இங்கே ஆல் போட்டால் பேரண்ட்ஸ் வரும். நம்ம இப்போ எவரி ஈச் மட்டும் பார்த்துருக்கோம். இந்த சண்டை நம்ம ஆல் போட்டு கூட எழுதலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆல் போட்டால் இதுல கவுண்டபிள் ப்ளூரல் பேரண்ட்ஸ்னு வரும். அடுத்தது, in this town there are more than 20 hotels and he has dined in that hotel. இந்த எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 20 ஹோட்டல் இருக்கு. அவன் எல்லா ஹோட்டலையும் சாப்பிட்றான், கண்டிப்பாக சாப்பிட்றான், வேற ஒன்றும் பெருசாக சாதிக்கல. அப்போது he has dined in every hotel சொல்லலாம், ஈச் ஹோட்டல் சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம், தப்பு இல்லை. 4th sentence, she introduced me a wealthy man who was wearing a ring on each finger. ஒவ்வொரு விரல்லையும் டைமண்ட் ரிங் அணிஞ்சிருந்தார். அவன் எனக்கு ஒரு பணக்கார மனிதனை இன்ட்ரோடியூஸ் பண்ணா, அந்த மனுஷன் தன்னோட கையில் ஒவ்வொரு விரல்லையும் ஒரு டைமண்ட் ரிங் போட்டுட்டு இருந்தார். அப்போ ஈச் ஃபிங்கர். 5th sentence, there are frequently buses to Chennai for every 10 minutes. For each 10 minutes வராது, for every 10 minutes. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் காஞ்சிபுரத்துலேயும் சென்னைக்கு பஸ்ஸஸ் இருக்கு. 6th sentence, dash car has 4 wheels. எல்லா காருக்கும் 4 சக்கரம் இருக்கு. அப்போ எவ்ரி கார், எவ்ரிக்கு ஆல்னு இம்ப்ளைடாக ஒரு அர்த்தம் இருக்கு. எவ்ரி கார்
has 4 wheels and each wheel, ஒவ்வொரு சக்கரத்துக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஏன்னா ஃபேர் இருக்கணும். இந்த சென்டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்கேன், பேசிவ் வாய்ஸில் வரணுது. ஈச் கார், சென்டென்ஸ் 6 பாருங்க, பேஜ் நம்பர் 97, சென்டென்ஸ் 6 பாருங்க. எவ்ரி கார் ஹேஸ் 4 wheels and each wheel must be with enough air before being driven. மாத்திக்கங்க. இந்த இடத்துக்காக எழுதுற கரெக்ஷன் பிஃபோர், கார் ஓட்டுவதற்கு முன்புன்னு வராது, கார் ஓட்டப்படுவதற்கு முன்புன்னு வரணும். எதை யோசிச்சுட்டு தப்பா டைப் பண்ணிட்டேன். பிஃபோர் பீயிங் ட்ரிவன். இதை டீட்டெயிலாக நம்ம ஆக்டர் ஸ்பெஷலிஸ்டில் பார்த்துருக்கோம், லெவல் 4ல் பார்க்கலாம். பீயிங் ட்ரிவனுக்கு என்னென்னலாம் அர்த்தம் இருக்குன்ட்டு இந்த இடத்துல வெறும் கரெக்ஷன் மட்டும் பார்த்துங்க போகிறேன். இப்போதைக்கு லெவல் 2 பார்த்துருக்கீங்க, கரெக்ஷன் மட்டும் பார்த்துக்கங்க. 7th sentence. Of the 40 flats in our colony, காலனியில் இருக்க 40 ஃப்ளாட்ஸில் every flat has a balcony. ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் பால்கனி இருக்கு. அதான் அர்த்தம், எல்லா ஃப்ளாட்லையும் பால்கனி இருக்குன்னு. இந்த இடத்துல எவரிக்குன்னு அர்த்தம், ஆல்னு அர்த்தம். எல்லா ஃப்ளாட்லையும் பால்கனி இருக்கு. அண்ட் ஈச் பால்கனி ஹஸ் எ ஃபேன் அண்ட் லைட். ஒவ்வொரு பால்கனிக்கும் தனித்தனியா ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு. காலையில் எல்லா என்ன சென்டென்ஸ் இது, ஈச் ஃப்ளாட் ஹஸ் எ பால்கனி, எவ்ரி ஃப்ளாட் ஹஸ் எ பால்கனி. ஒவ்வொரு ஃப்ளாட்லையும் பால்கனி, அப்புறம் எல்லா ஃப்ளாட்லையும் பால்கனி இருக்கு. அந்த ஒவ்வொரு பால்கனிக்கும் தனித்தனியாக ஃபேன் கனெக்ஷன், லைட் கனெக்ஷன் இருக்கு. 8th sentence. எவ்ரி ஸ்கூல் மஸ்ட் ஹோல்ட் கிளாஸஸ். எல்லா ஸ்கூலுமே பசங்களுக்கு கிளாஸஸ் வைக்கணும். படிக்கிறதா என்ன அப்போ தெரியும், எப்போ கேட்டாலும் படிச்சிட்டாமா. எவ்ரி ஸ்கூல் மஸ்ட் ஹோல்ட் கிளாஸஸ். எப்போ வைக்கணும், ஒவ்வொரு வாரம் வைக்கணும். அப்போது எவ்ரி வீக்கும் போடலாம், ஈச் வீக்கும் போடலாம், உங்கள் இஷ்டம். எவ்ரி வீக்கும் போடலாம், ஈச் வீக் போடலாம். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் ஈச் போட்டாலும் சூட் ஆகும், எவ்ரி போட்டாலும் சூட் ஆகும். எவ்ரி வீக் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் கெட். ஒவ்வொரு மாணவனும், அப்போ எல்லா மாணவனும். எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் கெட், மஸ்ட் அட்லீஸ்ட் கெட் 40 marks. எதில், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். இன் ஈச் சப்ஜெக்ட் 40 மார்க்காவது வாங்கணும். அட்லீஸ்ட்னா அர்த்தம் அதுவாவது அட்வர்ட். 9th sentence. Though the management strictly warned, மேனேஜ்மெண்ட்டில் கூட சொல்கிறாங்க ப்ரேயரில், ஒருத்தரும் லேட்டாக வரக்கூடாது, லீவு போடக்கூடாது, பர்மிஷன் கிடையாது, உண்மை கிடையாது, ஒழுங்காக கிளாஸ் வர வழி பாருங்கள். மார்னிங் ஃபஸ்ட் டே கிளாஸ் இருக்கணும், ப்ரேயருக்கு முன்னாடியே வந்துடணும்னு சொல்லிட்டு டெய்லி வர இதே மெசேஜ் தான். அது காலேஜோ ஸ்கூலில் எல்லாத்துலேயும். ஆனால் எவ்ரி ஸ்டூடெண்ட், தோ த மேனேஜ்மெண்ட் வாண்ட், எவ்ரி ஸ்டூடெண்ட், எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொன்னாங்க கூப்பிட்டு ப்ரேயரில். ஸ்ட்ரிக்ட்லி வாண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் டு பி பங்க்சுவல், கரெக்டாக டைத்துக்கு இருக்கணும்னு சொன்னாலும் that student came late with a lame excuse. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு காரணம் வச்சு வரான். பாட்டி தந்துட்டாங்க, பக்கத்து வீட்டில் இது பஸ்ஸை விட்டுட்டேன், லேட் ஆகிடுச்சு, பாஸ் மறந்துட்டேன், அசைன்மெண்ட் எடுத்துன்னு வர மறந்துட்டேன், சார் வந்தால் திட்டுவார் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஈச் போட்டுக்கோங்க, எவரியோட ஈச் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அண்ட் ஈச் ஸ்டூடெண்ட் பேசிட்டு எவரி போட்டாங்க. அண்ட் ஈச் ஸ்டூடெண்ட் கேம் வித் lame excuse. lame excuse நோண்டி சாப்பிடு, ஏதாவது ஒன்று சொல்கிறது. ஆஃப்டர் 10th sentence. ஆஃப்டர் ஹேவிங் குக்டு the servant maid placed. சமையல்லாம் முடிச்சா விட்டு சமையல்காரமாக என்ன பண்ணாங்க, சமைச்ச எல்லா பொருளையும் கொண்டு டைனிங் டேபிள் வச்சாங்க. அப்போ எல்லாம், ஆல்னு அர்த்தம். எவ்ரி, placed every item on the table and put a separate spoon. செப்பரேட்டாக தனித்தனியாக ஒவ்வொன்றா. இப்போ எக்ஸாம்பிள் கூட பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். எல்லா கேள்வியும் பதில் சொல்லணும். ஈச் கொஸ்டின் கேரி 5 marks. புரியுதா? ஒவ்வொரு கேள்விக்கும் 5 marks தனித்தனியாக. அப்போது ஈச் ஐட்டம் செப்பரேட் வந்துட்டு இல்லையா, தனித்தனியாக. இப்போ ரிங்கு, டைமண்ட் ரிங் கூட பார்த்துமா, அந்த வெல்த்தி மேன் வரல, ஈச் ஃபிங்கர், ஒவ்வொரு விரலையும் என்ன போட்டுருக்காரு, மோதிரம் போட்டுருக்காரு. ஆஃப்டர் ஹேவிங் குக்டு the servant maid placed every item on the table and put a separate spoon for each item. 11th. In my village dash sheet has street light.
எங்கள் கிராமத்தில் எல்லா தெருவிலையும் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. அப்போ ஆல் எல்லான்ற அர்த்தம். எவ்ரி ஸ்ட்ரீட் ஹேஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் அண்ட் that house has a separate water connection. கிராமத்தில் இருக்க எல்லா தெருவிலையும் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, தெருவிளக்கு இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனியாக வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. அப்போ இண்டிவிஜுவல். ஈச் ஹவுஸ் ஹேஸ் a separate water connection. 12th sentence. On that Sunday, while I go to church, I give 5 rupees to that beggar. ஒவ்வொரு ஜாதிக மணிக்கு நான் சர்ச்சுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, வாசலில் பிச்சைக்காரன் மொத்தத்திற்கும் தனித்தனியாக 5 ரூபாய் கொடுக்குறேன். அப்போ எல்லா ஜாதிகமே சர்ச்சுக்கு போகிறேன். எல்லாம்ன்ற அர்த்தம் ஆல்ன்ற அர்த்தம் எதில் இருக்குது? எவ்வரியில் இருக்குது. எவ்வரி சண்டே, ஆன் எவ்வரி சண்டே while I go to church, I give 5 rupees to each beggar. ஒவ்வொரு பிச்சைக்காரனுக்கு வாசலில் பார்த்து 5 ரூபாயா கொடுக்குறேன். 30th sentence. Dash country has problems and the solutions are different for dash country. எல்லா நாட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துதான் இருக்கு. அப்போ எல்லா நாடுகளுக்கும் ஆல் அப்படின்ற அர்த்தம். அப்போ எவ்வரி country has a problem and solutions are different for. ஆனால் இருக்க பிரச்சனைகளுக்கு எல்லா கண்ட்ரிக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கு. ஆனால் எல்லா கண்ட்ரிக்கும் சொல்யூஷன் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு கண்ட்ரியில் ப்ராப்ளம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு சொல்யூஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் ஈச் கண்ட்ரி, எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை இருக்கு. அப்போ எல்லா அனைத்துன்ற அர்த்தம் எவ்வரியில் இருக்கு போட்ட எவ்வரி கண்ட்ரி. ஆல் வந்துட்டு ப்ளூரல் தானே சார், கண்ட்ரி கவுண்டபிள் ஆச்சு, அப்போ கண்ட்ரின்னு ஒன்றும் சொல்லாதீங்க. ஈச் எவ்வரி வந்தால் பக்கத்தில் சிங்குலர் தான், கவுண்டபிள் சிங்குலர் தான். ஈச் எவ்வரிக்கு கவுண்டபிள் சிங்குலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சொல்லு 30th sentence. இப்போதான் சிஸ்டம் டைப் பண்ண கற்றுருக்க கொஞ்சம் கொஞ்சமாக. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிக்காதீங்க. சென்டென்ஸ் 12 போட்டிருக்கேன் இல்லையா, அதன் கீழே ஆன் எவ்வரி சண்டே அந்த சென்டென்ஸ் முடிஞ்சு போயிட்டா. ரைட். 13th sentence. எவ்வரி கண்ட்ரி ஹேஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃபார் ஈச் கண்ட்ரி. வெரி குட், கரெக்டாக டைப் பண்ணிருக்கேன். சில ஸ்டேஜில் வந்து சென்டென்ஸ்க்கு நம்பர் போட தெரியல, மாறி வருதுன்ட்டு தப்பு பண்ணிருக்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கோச்சுக்காது. நான் இப்போ தான் கொஞ்சமாக கற்றுட்டு செய்கிறேன். எனக்கு இன்னும் எம்எஸ் ஆஃபீஸ் தெரியல, எம்எஸ் வேர்டு தெரியல. ஐ சர்ச் மை லாஸ்ட் மெமரி கார்டு அட் எவ்ரி நோக் அண்ட் கார்டு ஆஃப் மை ஹோம். அதுதான் ஆஃப் மை ஹோம். மெமரி கார்டு தொலைஞ்சு போயிட்டு எங்கே வச்சேன்னு தெரியல. வீட்டில் இருக்க மூலை முடுக்கல, ஒவ்வொரு மூலை முடுக்கும். அதான் அர்த்தம், வீட்டில் இருக்க எல்லா மூலை முடுக்கலையும் தேடி பார்த்துட்டேன். ஐ சர்ச் my lost memory card at every nook and corner of the room. 15th sentence. Separate drivers are there for dash of my 2 cars. என்கிட்ட இருக்க 2 காருக்கும் தனித்தனியாக இந்த காருக்கு டிரைவர் வச்சுருக்கேன், அந்த காருக்கு டிரைவர் வச்சுருக்கேன். அப்போது இண்டிவிஜுவல் தனித்தனியாக வருது. ஈச் ஆஃப் மை 2 cars. புரியுதா? ஆன்சர் எழுதும் போது சென்டென்ஸ் படித்து ஓரளவுக்கு தமிழ் எடுத்து சொல்லி தான் எழுதுகிறேன் நான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் எழுதும்போது ஆன்சர் எழுதும்போது கவனிங்க. இந்த டேபிள் ரொம்ப சிக்கலானது, கன்ஃபியூசிங்காக இருக்கும். எடுத்தோடனே பார்த்தா தயவுசெய்து கிளாஸ் நடத்தும் போது டேபிளை கையில் வச்சது பாருங்கள். பி அகாடமிக் வெதர் யூ ஆர் இன் whether you are a college student or school student or after completing your graduation, if you are learning spoken English as well as grammar கத்துண்டா கூட நடத்தும் போது கவனிங்க. பி ஸ்டூடியஸ், பி அகாடமிக். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட்.